வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்கள். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் செந்தியே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றால் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய், என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையால் செய்து, என்னுள்ளே உன்னை காட்டி உள்ளிறைந்தறிவாய் நின்றாய், என்னுள்ளே உன்னை காட்டி உள்ளிறைந்தறிவாய் நின்றாய், முன்னம் சேர் உயிர் தூய்மைக்கே முயன்று அற நெறி வாழ்கின்றேன், என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். வாழ்க்கவர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை 22ஆம் நாள் பகுதி, வேதாத்திரியமும் வேதாகமமும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே? ஆமாங்க, அது தொடருங்க ஐயா.
அப்படியே அதுக்கான அது விளக்கம். அது என்ன கேள்விங்க மட்டும் நினைவுபடுத்த முடியுமா? ஆம், அதாவது இறைநிலை இறைவன் திட்டமிட்டதா ஏதோ மாதிரி கேள்வி. திட்டமிடுதல் கிடையாது. ஆ. ஆனால் நாம வந்து ஆம், 5 விதமான இதுகளை வச்சு நாம திட்டமிட்டு சிந்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ம், மாதிரி ம். காட்டுதல் வந்தது. நாமும் ஆமாங்கய்யா. இறைவனில் பின்னப்பட்ட பகுதியை தானே ம், ம், அது சரியான முறையில நம்ம வந்து வழி நடத்த வேண்டியது தானே, அல்லது ம், நடத்தணும் தானே. ம், அப்போ ம். ஓகே. இந்த மாதிரி பேதம் அங்கேயும் இங்கேயும் வாழ்கிறோம். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அது இதுல வந்து நாம தொடர் நற்சிந்தனைக்கு இது எந்த ஒரு இடையூறும் சம்பந்தப்படுதாங்க இல்லாத ஏன்னா வகையில இறைவனை பற்றி ஏன்னா பாவப்பதில் எப்படி வருதுன்றது நாம் புரிந்து கொள்வது நல்லதுதான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இப்போ திட்டமிட்டு ஒன்றை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவது என்பதை நேற்றைக்கு பார்த்தோம். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல்னு சொல்கிறோம். இந்த எண்ணி பார்க்கக்கூடிய அல்லது திட்டமிடக்கூடிய அந்த திறம் எங்க இருந்து வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உணர்கின்ற ஜீவன் அல்லது ஜீவகாந்தம் தோன்றிய பிறகுதான் இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையே தோன்றுகிறது. அமெரிக்காவிலே மகர்ஷியிடத்திலே ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார். சாமிஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு மகர்ஷி அவர்கள் நான் சென்ஸ் என்று பதில் சொன்னதாக இங்க ஆழியார்ல ஒரு நிகழ்ச்சியிலே மகர்ஷி அவர்கள் நினைவு கூர்ந்தார். இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு ரகசிய அர்த்தம் இது. ஏன்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்றுதான் எல்லா மதங்களும் பேசுகின்றன. நாமும் நாம் சொல்வதையெல்லாம் இறைவன் கேட்பான், நமக்கு அருள் பாலிப்பான் என்றெல்லாம் தான் நம்பிக்கொண்டு பக்தி மார்க்கமாக வழிபட்டு வருகிறோம். அப்படி இருக்கின்ற போது இறைவனுக்கு நான் சென்ஸ், அதாவது நான் சென்ஸ் முட்டாள் என்ற அர்த்தம் இல்லை, சென்ஸ்லெஸ் என்ற அர்த்தம். புரிந்து கொள்ள முடியாத, உணர முடியாத என்ற அர்த்தம். நான் சென்ஸ் என்றால் புரிந்து கொள்ள முடியாதது என்ற அர்த்தம். சென்ஸ் சொல்வதை நான் சென்ஸ் எதிர்ச்சொல்லாக வரும். அது எப்படி இருக்க முடியும் என்பதற்கு இப்போ வெளி உதாரணத்திலே பார்க்கலாம். நாம் பல பொருட்களை பயன்படுத்துகின்றோம். வாழ்க்கையில பல வகையான அகிரிணை பொருட்களை பயன்படுத்துகின்றோம். இவற்றுக்கெல்லாம் தான் என்ற உணர்வு உண்டா? இப்போ மேஜை, நாற்காலி, கம்ப்யூட்டர் எத்தனையோ பயன்படுத்துகின்றோம். நான் நாற்காலி என்று ஒரு நாற்காலி உணர முடியுமா? நான் மேஜை என்ற ஒரு பொருள் உணர முடியுமா? இல்லை. அப்ப பஞ்சபூதங்களில் ஒரு வெளிப்பட்ட ஒரு பொருளுக்கே தான் என்ற உணர்வு இல்லாத போது இவற்றுக்கு மூலமாகிய சுத்த வெளிக்கு எப்படி இருக்க முடியும்? தான் என்ற உணர்வு எப்படி இருக்க முடியும்? ஏதோ அதுக்கும் அந்த உணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று பார்க்கின்ற போது, சுத்த வெளியிலிருந்து இறை துகள் தோன்றி அவை கூடி விண் ஆகி அது மற்ற 4 பூதங்களாகி இந்த பிரபஞ்சமாக இயங்குகின்ற போது எங்கே ஜீவகாந்தம் என்ற ஒரு சிறப்பு தோன்றுகிறதோ அங்கேதான் உணர்தல் என்கின்ற தன்மையை வெளிப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகள் இருப்பதை வான்காந்தம் என்று தான் சொல்லுகின்றோம். ஜீவகாந்தம் என்று சொல்வது இல்லை. அப்ப வான்காந்தத்திலேயே அந்த இயக்க சீர்மை, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி சொல்லக்கூடிய சீர்மை இருக்குமே தவிர உணர்வு என்பது அதில் இல்லை. பிறகு உணர்வு தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? இப்போ உயிர் என்று சொல்கின்றோம், விண் என்று சொல்கின்றோம். உயிர் என்பது ஜீவனாக பேசுகிறோம், விண் என்பதை பௌதிகமாக பேசுகிறோம். ஏன்? அது உணராது, இது உணரும்.
என்றால் உணராத விண்ணுக்கு உணரக்கூடிய உயிர் என்ற திறம் எப்படி வந்தது? உணராத மண்ணுக்கு உணர்கின்ற திசுக்கள் என்ற திறம் எப்படி வந்தது? இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் பரிணாமத்தினுடைய விதிமுறைகளை நாம் கவனிக்கணும். இதை உணரக்கூடிய திறம், அதற்கு மூலமான ஒரு 3 அம்சங்கள். அடிப்படையாக 27 நட்சத்திர தொகுதிகள் என்று ஒரு அமைப்பு இருக்குங்க. அதை விஞ்ஞானமும் காஸ்மாலஜியில ஏற்றுக்கொள்ளதான் செய்கிறது. இந்த 27 நட்சத்திர தொகுதியிலிருந்து வருகின்ற ஆற்றல்களுக்கு குணங்கள் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அடுத்ததாக நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பத்தின் தாய்க்கோள் சூரியன், இதை சார்ந்திருக்கின்ற நவக்கோள்கள். இதிலே ஒவ்வொரு கோளுடைய அலைக்கும் ஒரு ரசாயன தன்மை உண்டு என்பதை விஞ்ஞானம் பேசுகிறது. உதாரணமாக சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகள் நமக்கு கால்சியம், எலும்பு சத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. புதனிலிருந்து வரக்கூடியது குளோரோஃபில், பச்சையம். அதே போல சுக்கிரிலிருந்து வரக்கூடியது சுக்கிலம் என்ற சந்ததி உருவாக்கக்கூடிய உயிர் சக்தி. அதே போல சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இரத்த ஓட்டத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது சிவப்பு நிறமான இரத்தத்தை உருவாக்கக்கூடிய அலைத்தன்மை இருக்கிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, புழுக்களிலே நசுக்கினா பச்சையாக திரவம் வரும், தாவரங்களிலும் பச்சை திரவம் தான். ஆனா எறும்பு, கரையான் போன்ற மூன்றறிவை நசுக்குகின்ற போது ஒரு பிரவுன் நிறத்துல தான் சாறு வெளிப்படுகிறது. பிறகு அது 4 அறிவு, 5 வருகின்ற போது அது சிவப்பு நிறமான ரத்தமாக வருகிறது. ஆனாலும் ஒவ்வொரு ரத்தத்திலேயும் நிறத்திலே ரிலேசான பேதம், ஷேட்ஸ் உண்டு. மனித ரத்தத்திலே ஒரு வித்தியாசமான அமைப்பாக முழுமை பெற்ற நிலையிலே மனித ரத்தம் அமைகிறது. இதுல பாசிட்டிவ், நெகட்டிவ் RH ஃபேக்டர், அதை நிச்சயிக்கிற தன்மை செவ்வாய் என்ற கோளுக்கு உண்டு. அதே போல மஜ்ஜை என்ற தாது உருவாவதற்கும் அதுதான் காரணம். இந்த மஜ்ஜையில் உள்ள ரிஃபைன் சக்தி எடுக்கக்கூடிய ஆற்றல் குரு என்ற கோளுக்கு உண்டு. அது நம்முடைய மூளை செல்களாக வெளிப்பட்டதை சொல்கின்றோம். பிறகு சனியுடைய ஆற்றல் நரம்பு மண்டலமாக வெளிப்படுகிறது என்பதையும் தாவரங்களிலிருந்து மனிதன் வரைக்கும் பார்க்கிறோம். பிறகு இந்த சிந்தனை ஆற்றலுக்கு காரணம் ராகு, கேது என்ற செயல்கள், அனுபவங்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி நவக்கோள்களே நம்ம உடலிலே 7 தாதுக்கள் தோன்றுவதற்கும், அதிலே அனுபவங்களை தீர்த்துக்கு பார்க்கக்கூடிய, தீது நன்று பார்க்கக்கூடிய ராகு, கேது தன்மையாக இருப்பதற்கும் நவக்கோள்கள் காரணம். இவை நட்சத்திரம் ஏற்கனவே இருக்குது, நவக்கோள்களும் ஏற்கனவே இருக்கிறது. அப்ப பூமியிலே எப்போது ஜீவன் தோன்றியது? பூமி தோன்றிய போது ஜீவன் தோன்றவில்லை. அப்போ ஒரு காலகட்டத்திலே ஜீவன் தோன்றியது. எந்த காலகட்டம் என்றால், இந்த பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அமைந்த போது, தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் என்று மகர் சொல்வார்கள். பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம் அந்த காலகட்டத்திலே, அதாவது நெருப்பு, தண்ணீர், மண், இதெல்லாம் என்னென்ன ரேஷியோ அமைந்ததோ அந்த குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே தான் இங்க ஜீவன் தோன்றுவதற்கான ஜீவகாந்தம் என்ற கூறு அமைந்தது. அப்போ நட்சத்திரங்கள், நவக்கோள்கள் பூமியில பஞ்சபூத சேர்க்கையின் குறிப்பிட்ட விகிதாச்சாரம், இந்த 3ம் இணைகின்ற போதுதான் விண் என்ற ஆற்றலுக்கு உணர்கின்ற திறமாக உயிர் என்ற சிறப்பு அமைகிறது. அந்த உயிர் தோன்றிய போது வெளிப்பட்ட முதல் ஜீவன் தான் ப்ளூ கிரீன் அல்கே என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய மைக்ரோ பாக்டீரியா. அதன் பரிணாமமே அடுத்த அமீபா, தாவரங்கள், 5 அறிவு வரைக்கும் 6வது அறிவாக மனிதன் வந்திருக்கிறோம். சரி, இப்போ இறைவன் ஏன் திட்டமிட்டு இருக்க மாட்டான் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா பைபிளிலே இறைவன் ஒவ்வொன்றாக படைத்ததாகத்தான் பைபிள் பேசுகிறது. ஆதியாகமத்தில் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். 6ஆம் நாள் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறு படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயர் அழைத்தார் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் அந்த இறைநிலை என்பது திட்டமிட்டு படைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்க விடை காணவில்லை பைபிளில். ஆனா இது சாத்தியமா என்று நாம் பார்க்கின்ற போது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லாத சுத்தவெளியில் இருந்துதான் அனைத்தும் பரிணமித்தது என்பதை
பைபிளுக்கு முன் தோன்றிய சைவ சித்தாந்தம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சைவ சித்தாந்தத்தையும் வேதாத்திரத்தையும் இணைத்து பார்க்கின்ற போது எப்போது ஜீவகாந்தம் என்ற அலைத்தன்மை பூமியில் உருவாகிறதோ அப்போதுதான் உணர்கின்ற திறமே வந்தது. அதை குறிப்பதற்காக இந்து சமயத்துல இறைவனுடைய ஒரு சிறப்பான பெயர் பார்த்தீங்கன்னா பரமாத்மா என்ற ஒரு பெயர் உண்டு. அப்ப ஆத்மா என்றால் தான் உணர்கின்ற திறம் என்று பொருள். சிவத்துக்கு அது கிடையாது என்பது சைவ சித்தாந்தத்தில் இன்னொரு கதையிலேயும் குறிப்பு இருக்கு. சோ அந்த உணர்கின்ற சென்சிங் ஃபேக்கல்டி வந்த இடத்தை தான் அதே பரமாத்மா, அதாவது இந்த இடத்துல இது உணர்கின்ற தெய்வம் பரமாத்மா, உணராத தெய்வம் சுத்தவெளி நான்சென்ஸ். இது சென்சிங். பரமாத்மா என்பது சென்ஸ் உணரக்கூடியது, சுத்தவெளி என்பது நான்சென்ஸ் உணர முடியாதது. இப்போ இந்த பரமாத்மா என்ற ஜீவகாந்த களத்துல ஒரு எப்படி சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் என்ற இயக்கம் தோன்றியதோ அதே போல ஜீவாந்த களத்துல ஒரு இயக்கம் தோன்றியதுதான் நுண்ணுயிர் மைக்ரோ பாக்டீரியா. அதனுடைய வளர்ச்சி தான் நாம நிறைய பெற்றிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு ஜீவன் ஏன் அடுத்தடுத்ததாக பரிணமித்ததுன்னு பாருங்களேன். இப்போ நம்மிடத்துல இப்போ ஆப்பிரிக்கால கோரோவாய் மலைப்பகுதி இருக்கு. இன்றைக்கும் மனிதர்களையே சாப்பிடக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்கிறதாக செய்தி இருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட் காட்டுவாசிகள். இப்ப இந்த 2 இடங்கள் இருக்கக்கூடிய மக்களிடத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் கிடையாது. காலை எழுந்திரிக்க வேண்டியது, வேட்டைக்கு போக வேண்டியது, என்ன கிடைக்குதோ கொண்டு வந்து சுட்டு சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இனவிருத்தி செய்ய வேண்டியது, இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இதே நாட்டுப்புறங்களில் உள்ள மக்களிடத்துல உங்களுடைய வாழ்க்கை என்ன என்று சொன்னால், நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், செல்வந்தன் ஆகணும். அப்போ இந்த அவனுக்கு தெரியாதது நமக்கு எப்படி வந்தது? அப்ப பெற்ற அனுபவங்கள் நம்மிடத்துல பதிந்ததை பிரதிபலிக்கின்ற போதுதான் அதன் அடிப்படையில் நாம் திட்டமிடுகின்றோம். அப்ப இந்த பதிகின்ற திறம் ஏன் வந்தது? இந்த உடலிலே, அதாவது நுண்ணுயிர் முதல் கொண்டு ஒவ்வொரு ஜீவனிலேயும் அதன் உடலிலே ஜீவகாந்த கருமையம் என்று அமைந்து அந்தந்த ஜீவன்களின் அனுபவங்கள் எல்லாம் அந்த ஜீவாந்த கருமையம் ஈர்த்து இருப்பாக்கி அதை வெளிப்படுத்தி அதற்கு தக்க மாற்றங்களை சந்திக்கின்ற போது 2 இனங்கள் சேர்ந்து ஒரு புதிய இனம், கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி, அதன் மூலமாக வந்ததுதான் பல்வேறு ஜீவராசிகள் இறுதியில மனிதனாக வந்திருக்கின்றோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, எல்லாமே அனுபவங்களின் பிரதிபலிப்பு. ஒரு குழந்தை பிறக்குது, நெருப்பை பார்த்தா பயப்படும். ஏன் நெருப்புல கை வைக்க வேண்டியது தானே? ஏன் பயப்படுது? அப்போ நெருப்பை கண்டு பயப்படுகின்ற ஒரு குணம் விலங்கினங்களிலே, ஜீவராசிகளிலே இருந்து மனிதனாக வந்த பிறகும் பல தலைமுறைகளிலே பெற்ற அந்த பயம், இது சுடக்கூடியது, துன்பத்தை தரும் என்ற அனுபவ பதிவு இருப்பதனால தான் குழந்தை பிறந்த பிறகு அது அந்த நெருப்பை தொடாது. அதே போல தாய்ப்பால் அருந்துகின்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் வேப்பனைய நாக்குல தடைய பாருங்க, ரசிக்காது, உதட்டப்பெதுக்கும். அப்ப முதல் அனுபவம் தானே சுவைக்கு. அப்ப எது சுவைக்கப்படுகிறதோ அதை அனுபவிச்சு போக முடியாது தானே? ஏன் உதட்டு பெதுக்குது? அப்ப ஏற்கனவே இனிப்பை சுவைத்த அனுபவமும் கசப்பை ஒதுக்கிய அனுபவமும் அந்த கருமத்தில் இருப்பதனால்தான் பிறந்த குழந்தை எந்த அனுபவம் இல்லாத போதும் அட முன்வினை பதிவின் காரணமாக ஒன்றை நேசிக்கிறது, இன்னொன்றை வெறுக்கிறது. அப்ப இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்ன என்று பார்க்கிற போது மகர்ஷி அவர்கள் அற்புதமாக ஜீவன் என்ற ஒரு அமைப்புக்கு, பரிணாமத்திற்கு 8 அம்சங்கள் இருக்கும் என்று சொல்கின்றார். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், 8 இணைப்பியக்கம் ஜீவன். கடல், நிலம், ஆகாயம், 3 வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு. வேறு பெயர் ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. இப்போ ஜீவன் எங்கெல்லாம் வாழ முடியும்? கடல், நிலம், ஆகாயம். விண்ணிலே ஜீவன் வாழ முடியாது, நெருப்பிலே ஜீவன் வாழ முடியாது,
பஞ்ச பூதங்களில் 2 பூதங்கள் அழிவை தருமே தவிர ஆக்கத்தை தராது. மிச்சம் உள்ளது கடல், நிலம், ஆகாயம், 3 வாழ் உயிர்களுக்கு. இந்த 3 இடங்களில் வாழக்கூடிய உயிர்களுக்கு 8 அம்சம் இருந்தால்தான் அது ஜீவன். 8இல் 1 இழந்து விட்டாலும் அது ஜீவன் இல்லை. அதற்கு உணர்வுகள் இருக்காது, ஜடம். அப்படி என்றால் இந்த 8 அம்சத்தில் ஒன்று மூளை. இப்ப மூளை இயல்பு என்ன? சிந்தித்தல். எதை சிந்திப்பது? பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். பாஸ்ட் கடந்த கால அனுபவம், சஞ்சித கர்மா, முன்வினை. பிரசன்ட் பிராப்த கர்மா, தன்வினை. ஃபியூச்சர் நமக்கு என்ன வேணும், திட்டமிடுதல், பிளானிங். அப்ப திட்டமிடுவதற்கு 3 அம்சம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கல்வித்துறையே நிர்ணயித்திருக்கிறது. ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா 3 அம்சம் இருக்கணும். ஒன்று பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், 2வது பிரசன்ட் சிச்சுவேஷன், 3வது ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். எதை நாம் அடைய வேண்டும் என்ற இலக்கு. அதற்கு கடந்த கால அனுபவங்களை கொண்டு நிகழ்கால சூழ்நிலைகளை பயன்படுத்தி இன்னென்ன விளைவுகளை நாம் அடைய வேண்டும் என்பது திட்டமிடுதல். இது மூளையின் பங்கு இல்லாம செய்ய முடியாது. அப்ப இறைவனுக்கு உடலும் கிடையாது, மூளையும் கிடையாது. எப்படி சிந்திப்பான்? எனவேதான் சுத்த வேலைக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. அதனால் திட்டமிடுதல் சாத்தியம் இல்லை. திட்டமிடக்கூடிய நிலை எங்க வருது? ஜீவன்களிலே, அதுவும் மனிதத்துல சிறப்படைந்திருக்கிறது. ஏன்னா ஜீவன்களிலே திட்டமிடுதல் எப்படிங்க? நீங்க இதுல பாருங்க, நேச்சுரல் ஜியாகிரபி சேனல் இருக்கு, அதுல பாருங்க ஒரு சிங்க கூட்டம் எப்படி காட்டு எருமையை அடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளானிங் தெரியும். அப்ப திட்டமிடுதல் ஜீவன்களில இருக்குது. ஆனா அது தன்னுடைய இன விருத்திக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் தான் பயன்படும். இயற்கை ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறம் மனிதனுக்கு தான் உண்டு. ஏன்னா இது 6வது அறிவாக, பகுத்தறிவாக செயல்படுவதனால மனிதனிடத்திலே தான் அந்த சிந்தனை திறமும் முழு அளவிலே செயல்படுகிறது. அதனால் திட்டமிடுதல் என்பதற்கு மூளை இருக்க வேண்டும். சரி, மூளை திட்டமிடுதான்னா மூளை திட்டமிடாதுங்க. மூளை என்ற உறுப்பின் வழியாக அறிவுதான் திட்டமிடும். மூளை என்ற உறுப்பின் வழியாக அறிவுதான் திட்டமிடும். அப்ப அறிவுக்கு ஒரு ஊடகம் இல்லை என்றால் அறிவு செயல்பட முடியாது. இப்போ கர்ம வினைப்படி ஒரு துன்பம் வரணும்னு இருக்க வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சும்மா இருந்தா எப்படி துன்பம் வரும்? அந்த வினைக்கான மெச்சூரிட்டி டைம் வந்தாச்சு. ஆனா நம்ம ஒண்ணு சரி சும்மா காண்றோம், எப்படி வர முடியும்? அப்ப விளைவை தர வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த சூழல் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை தாக்கத்தில் நாம் ஆளாக வேண்டும். அப்பதான் அது செயலுக்கு வர முடியும். அப்ப இதெல்லாம் நடத்துவது எது என்றால் அறிவு. அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ள அறிவு, நமக்குள் இருக்கின்ற அறிவை மனமாக வேகம் பெற வைத்து அந்த வினைக்குரிய செயலை செய்ய வைத்து அதுக்குரிய விளைவை தந்து விடுகிறது. இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, தப்பிக்கக்கூடிய வழி என்ன என்றால் அந்த ஃப்ரீக்குவன்சியிலிருந்து நம்ம விலகி இருந்தால் அந்த வெளிப்படுகின்ற பதிவிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். அப்ப என்னாகும்? அது சமுதாய வினையாகவோ அல்லது பூமியின் காந்த களத்திலேயோ அது போய் சமன்பட்டு விடும். அப்ப தப்பிக்கின்ற வழி என்ன? இந்த ஃப்ரீக்குவன்சியிலிருந்து கீழே இருக்கணும். அப்ப 14 முதல் 40 ஃப்ரீக்குவன்சியில தான் எல்லா அனுபவங்களும் நம்ம இடத்துல இருக்கின்றன. இதுக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன் 14 to 40 சைக்கிள்ஸ் பீட்டா ஃப்ரீக்குவன்சியில தான் எல்லாம் இருக்கு? ஏன் அதை 15 50 இருக்கக்கூடாது, 100 இருக்கக்கூடாது? ஏன் 14 to 40 என்றால் பஞ்சபூதங்கள் 5ங்க, நவகோள்கள் 9, 9 மஞ்சும் 14. இதுல வின் காமன் ஃபேக்டர், வின் எடுத்துருங்க, 13 பிளஸ் 27 நட்சத்திரங்கள் 40. அப்போ இந்த உயிர் என்ற திறம் வந்ததுக்கு காரணமே பஞ்சபூதங்கள், நவகோள்கள், நட்சத்திரங்கள். அப்ப 40க்கு மேல் இங்க அலை இயக்கம் வர முடியாது. இதுதான் அமைந்த வீதி. இருக்கிறது அமைந்தது. போன வகுப்பிலே பார்த்தோம். உள்ளது மலர்ந்தது. எதுவும் திட்டமிடப்படவில்லை. உள்ளது மலர்ந்தது.
இப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு 4 உதாரணங்களை காட்ட முடியும். முதலாவது, ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்திலே கருவாகுது வச்சுக்கோங்க. அது கருவாகக்கூடிய நட்சத்திரம் என்று ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க, ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பாங்க. இப்ப ஏதோ ஒரு நட்சத்திரத்துல 27ல ஒரு முதல் நட்சத்திரம் வச்சுங்க, இதுல கருவாச்சு. ஒரு பிரசவ காலம் 10 மாசம் சொல்றோம். 10 மாசம் அப்படின்னா கேலண்டர் டேஸ் கணக்கெடுத்தீங்கன்னா 306 நாட்கள் தான் 10 மாசத்துக்கு வரும். ஆனா கர்ப்ப காலம் 306 கிடையாது. 275ல இருந்து 280 வரைக்கும் தான். இப்ப 275 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்ப ஏன் 10ன்னு சொல்லிட்டு இருக்கோம் காலங்காலமாக? இன்றைக்கும் 10 மாசம் தான் சொல்றோம். ஏனென்றால் இந்த நம்பர் 1 நட்சத்திரத்துல கருவாச்சு பாருங்க, அது ஒவ்வொரு சுற்றாக பூமி மாறிக்கொண்டே வருகின்ற போது 10வது சுற்று முடிகின்ற போது மீண்டும் அந்த கருவான நட்சத்திரಕ್ಕೆ வந்துடும். அதன் பிறகு ஒரு 7 நாட்கள் முதல் 10 நாட்களுக்குள்ள டெலிவரி பிரசவம் ஆகிவிடும். அப்ப இதைத்தான் ஜோதிஷ சாஸ்திரத்துல கணக்கு போட்டு ஜென்ம நட்சத்திரம் என்று பிறந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுறாங்க. இந்த பிறந்த நட்சத்திரத்தின் குணங்கள் என்ன என்பது ஜோதிஷ சாஸ்திரம் பேசும். இந்த குணங்கள் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருக்குமே பொதுவான குணமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 27 நட்சத்திரங்களின் தாக்கம் 10 மாதம் ஆகின்ற போது கர்ப்பகாலம் முடிந்து பிரசவமாகிறது. நம்பர் 1. பிறந்த குழந்தை பெண் குழந்தை வச்சுக்கோங்க, அது 13 வயது முடிந்து 14வது வயதுல பருவம் அடையும். 40 வயது வரைக்கும் மகப்பேறுக்கான காலம். 27 வருடங்களில் ஒரு பெண் குழந்தை 27 குழந்தைகளை பெற முடியும். இது மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் 20 குழந்தைகளை பெற்றதை அடுத்ததாக மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குங்க. பொதுவாக 27 குழந்தைகளை பெற முடியும் என்பதுதான் நம்முடைய இந்திய தத்துவத்தில் பேசுறது. பேசுறாரு குசேலனுக்கு 27 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு உண்டு. அப்போ 14 வயதில் பருவமடைகின்ற பெண் 40 வயது வரைக்கும் 27 கர்ப்பங்களை தாங்குகின்ற ஆற்றல் கருப்பை கொண்டு. இது நம்பர் 2, 27க்கு. 3வது, பருவமடைந்த பெண் கருப்பை ஆரோக்கியமாக இருந்தால் 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விலக்காகும். அப்படி ஆகலைன்னா கருப்பையில் ஏதோ ஒரு சிறு அளவாவது அதனுடைய ஹெல்த் சரியா இல்லை என்று அர்த்தம். அப்போ ஆரோக்கியமான கருப்பை 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விலக்காகும். இது 3வது. 4வது, ஒரு ஜீவாத்மாவின் மனிதர்களின் அனுபவங்கள் எல்லாமே 14 to 40க்குள்ள அடங்கி போகுது. அதாவது 27 அலை வரிசைகளில் இதுவரைக்கும் எத்தனை மனித பிறவைகள் வந்து வாழ்ந்து முடிந்து போனார்களோ அத்தனை பேருடைய அனுபவங்களும் 14 to 40க்குள்ள அடங்கி போயிடும். 27 எண்களில் அடங்கி போகும். அப்போ 4 உதாரணங்கள் எதை காட்டுகின்றன? நட்சத்திரங்களின் ஆதிக்கமே ஜீவங்கள் தோன்றுவதற்கும் மனிதர்கள் வாழ்வதற்கும் ஆதாரம். சரிங்களா? அதனால நட்சத்திரங்களின் தாக்கம் இல்லாமல் ஜீவன் வரவில்லை, ஜீவகாந்தம் உருவாகவில்லை என்பது நம்பர் 1. அடுத்தது நவக்கோள்கள். பிறகு நவக்கோளுடைய தாக்கம் தான் நம்முடைய தாதுகள் என்பது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. பிறகு பூமி தோன்றிய போது ஜீவன் வரவில்லை என்பது சயின்ஸும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மகர்ஷி அவர்கள் தான் அதுக்கு தெய்வீக விகிதாச்சாரம் என்ற ஒரு சிறப்பான வார்த்தையை பயன்படுத்தி அதுல ஜீவன் தோன்றியது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப திட்டமிடுதல் என்பது ஜீவன்களிலே, குறிப்பாக மனிதனிடத்திலே தான் அது சிறப்படைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இறைவனுக்கு திட்டமிட முடியாது, திட்டமிட வேண்டிய அவசியம் கிடையாது. திட்டமிடுவதற்கு அடிப்படையில் கடந்த கால அனுபவம் என்ற ரெக்கார்டு இருக்கணும். பதிவு இல்லைன்னா ரெக்கார்ட்ஸ் இல்லை. அப்ப இறைவனுக்கு மையப்புள்ளி கிடையாது பதிவதற்கு. அதனால அங்க எந்த பதிவும் இல்லை, எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. அதை ரீகால் பிரதிபலிக்கவோ நினைத்து பார்க்கவோ முடியாது. அதனால் இறைவன் திட்டமிட்டு எதையும் படைப்பது இல்லை. சரி, இப்போ பரமாத்மாவை எடுத்துக்கொண்டாலும் பரமாத்மாவுக்கு மையப்புள்ளி கிடையாது. அதனால்தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? புலன் கடந்த அறிவு
எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், ESP என்று சொல்வார்கள். அப்ப பரமாத்மா என்பது அறியும் திறன் உடையது. ஆனால் அறிந்தேன் என்று சொல்வதற்கு அங்கே மையப்புள்ளியோ பதிவுகளோ கிடையாது. அதை கண்ணதாசன் அழகா சொல்ல ஒரு பாட்டுல, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்று ஒரு திரைப்பாடலில் வரும். அப்போ அவன் சாட்சி சொல்ல முடியாது. காரணம் என்ன என்றால் அங்கே ரெக்கார்ட்ஸ் கிடையாது, பதிவுகள் கிடையாது. அப்போ மனிதனிடத்திலே பதிவு இருப்பதனால்தான் நான் பார்த்தேன், நான் செய்தேன் என்பதெல்லாம் ஒரு பதிவு இருந்து பதிவு மூலையில பிரதிபலிக்கின்ற போதுதான் நினைவாக வந்து நான் செய்தேன் என்பதை எடுத்து சொல்கிறதே தவிர, பதிவு இல்லை என்றால் ஒரு பைத்தியம், என்ன பைத்தியம் சொல்றோம், மூளை செல்கள் டிஸ்ஆர்டர்ட், அதுக்கு ஒரு சீர்மையான அமைப்பு இல்லை என்று சொன்னால் அது மூளை திறம் இழந்த குழந்தை சொல்கின்றோம். இப்ப அந்த குழந்தை இடத்துல என்ன சாப்பிட்டீங்க என்னன்னு கேட்டா சொல்லுதா? இல்லை. அப்ப மூளை என்ற உறுப்பு, அதிலே ஒரு பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருந்தால்தான் அது சீராக சிந்தித்து ஒன்றை நினைப்படுத்தி சொல்ல முடியும், ஒன்றை திட்டமிட்டு செய்யவும் முடியும். எனவே இந்த 8 புலன்களும் சீரான ஆற்றலோடு இயக்க சீர்மையோடு இருந்தால்தான் அவை சிறப்பாக இயற்கை சட்டத்தின்படி செயல்பட முடியும். அதனால் இறைநிலைக்கு திட்டமிடக்கூடிய இயல்பு இல்லை என்றும், மனிதனாக வந்த நமக்கு மட்டுமே அது சிறப்பாக இருக்கிறது. ஜீவன்களிலேயும் அந்த திட்டமிடுதல் உண்டு என்றாலும் அது உடல் சார்ந்த தேவைகளுக்கு மட்டுமே திட்டமிட முடியும். மனிதனாக வந்த பிறகு நாம் இயற்கை ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக கண்டெடுக்கலாம். வாழ்க்கையை மேலும் வளப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வகையிலே இந்த திட்டமிடுதல் பற்றிய கருத்தை இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொண்டோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி நாளைக்கு வேதத்திரத்தை பற்றி, வேதத்திரியமும் வேதகமும் சிந்தனையை தொடரலாம். வாழ்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா. ஏதாவது மகரிஷி வந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, மனிதன் இறைநிலையை விட உயர்ந்தவனே. ஏன்னா சிந்தனை திறன் இருக்கு. இறைவனால தான் என்று அறிய முடியாது, சிந்திக்க முடியாது. மனிதன் தான் இறைவனை தேடுவானே தவிர இறைவன் மனிதனை தேட மாட்டான். இல்லைங்களா ஐயா? நியூட்ரல் ஸ்டேட் அங்க. அதனால நமக்கு இதெல்லாம், நமக்கு அப்படி இல்லை, நம்ம வந்து அலை இயக்க வந்துட்டோம். அதுலதான் பதிவுகள், அதுலதான் இன்ப துன்ப பிரிவுகள், அந்த பிரிவினைகள் வரும் பொழுதுதான் அப்ப நமக்கு இன்பம்தான் வேணுங்கிறதுக்காக முன்கூட்டியே சிந்தித்து செயலாற்றி அந்த திட்டமிடுதல் அதனாலதான் வருது. ஆமா, சிந்தித்தல் என்பது கூட எங்கே கஷ்டப்பட்டமோ அதை நீக்கி, எங்கே சுகப்பட்டமோ அதை மேலும் எப்படி, அதான சிந்தித்தல். அதை ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட ஃபெயிலியர்ஸ் கணக்கு எடுத்துக்கிறோம், அதை அவாய்ட் பண்ணிடுறோம். சக்சஸ் கணக்கு எடுக்கிறோம், அதை டெவலப் பண்றோம். இதுதான ப்ரொஜெக்ஷனு. அதாங்கய்யா. அருமை, மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். அருமையாக இன்றைக்கு சற்று விளக்கம் வழங்கிய இந்த கேள்விக்கு, இந்த சிந்தனைக்கு, இது ஏன் இது இது எல்லோருக்குமே இந்த விளக்கம் இன்றைக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் இந்த கேள்வியின் பின்புலம். மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. சற்று கூடுதலான புரிதலே அடியனுக்கும் கிடைத்தது. இன்னும் நிறைய வரும், ஓ இது இப்படி வரும் இல்லையா, அப்படி வரும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய ஐயா சொல்லுங்க, கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ மகரிஷி வந்து காட் ஹேஸ் சென்ஸ்ன்னு சொன்னப்ப நான் சென்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லைங்க? ஆமாங்க. உணர முடியாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனா மகரிஷி வந்து இறை உணர்வுன்னு சொல்றாங்க, இறை அறிவுன்னு சொல்லல. ஏன் இறை உணர்வு? அதாவது இப்ப நாம மனிதன் என்ற நிலையில நமக்கு ஜீவாந்தம் இருக்குங்கய்யா. சரிங்க. இந்த மனம் ஒடுங்கி ஒடுங்கி போற போது 1 ஃப்ரீக்வன்சிக்கு போறோம், 3 to 1. அப்போ இந்த 14 to 40 வரைக்கும் ஜீவாந்த களம், அதாவது அனுபவங்களோடு பதிந்த ஜீவாந்த களம். 13 to 8 வந்து பியூர் பயோமேட்டிசம், அதாவது தூய்மையான ஜீவாந்த களம். 7 முதல் 4 சக்தி களம், விண் இயக்கம். 3 முதல் 1 என்பது இந்த விண் இயக்கத்தால் வெளிப்படக்கூடிய காந்தலைகள். இறைநிலை 0.
அப்ப மனம் ஒடுங்கி போக போக அந்த உணர்வு, அதாவது அறிவுக்கு உணர்வு என்ற திறம் உண்டு. ஆனா அந்த அறிவு நினைவுபடுத்துவதற்கோ அல்லது தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கோ இந்த 8 அம்சங்கள் இருக்கணும். ஏன்னா அறிவு என்பது அறியும் திறனுடையது பேசிக்கலி, இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கிறோம், நான் சொன்னேன், மூளை செல் இருந்தாலும் மூளை செல் வழியாக அறிவு தான் அறிகிறது. ஆனா அறிவதற்கு மூளை என்ற ஊடகம் இல்லைன்னா உணர முடியாது, வெளிப்படுத்த முடியாது. இப்போ நமக்கு ஒரு லேப்டாப் எடுத்தீங்கயா, இப்போ இதுல கீபோர்டு, இது நம்முடைய சென்சஸ், 5 உணர்புலன்கள், 5 செயல் புலன்கள், இந்த கீபோர்டு. இந்த மானிட்டர் என்பது நம்முடைய மூளை. என்ன ப்ரோக்ராம் பண்றோன்றது மானிட்டர்ல காட்டுற மாதிரி மூளையில படும். ஆனா ரெக்கார்டிங் எங்க ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல. இந்த ஹார்ட் டிஸ்க்ல எது ஈர்த்து வைக்குது என்றால் ஈர்ப்பு என்பது அறிவு. அப்போ ரெக்கார்ட் ஆகும் போது ஈர்ப்பு சக்தி ஈர்த்து உள்ள ரெக்கார்ட் பண்ணுது. நம்ம ரீகால் பண்ணும்போது அந்த மேக்னடிசத்தினுடைய ரிப்பல்சிவ் எனர்ஜி வந்து அங்க இருக்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து வந்து நமக்கு ஸ்கிரீன்ல காட்டுது. ஸோ பேசிக்கலி அந்த ஈர்ப்பு என்ற கான்சியஸ்னஸ் என்ற அறிவு தான் அறியும் திறனுடையது. ஆனா அது வெளிப்படுத்துவதற்கு, இப்போ ஒரு பென்ட்ரைவ்ல ரெக்கார்ட் காப்பி பண்ணி வச்சிருக்கிறோம், என்ன இருக்கு நம்மளால பார்க்க முடியாது. அது ஒரு லேப்டாப்ல சரிங்கினா தான் அது என்ன இருக்கு நம்ம பார்க்க முடியும். அதே போல அறிவுக்கு அறியும் திறன் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் மூளை என்ற ஊடகம் இருக்கணும், ஒரு டூல்ஸ் இருக்கணும். அந்த கேட்ஜெட் இருந்தா தான் அது வேலை செய்யும், சுயமாக வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த அறிவு பஞ்சபதங்கள் வரைக்கும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அந்த தன்மையில அறிவு வெளிப்படுது. ஜீவன்கள் வருகின்ற போது கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்ல போகுது. மனிதன் வருகின்ற போது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப இங்க 3 ஆகி, இங்க 6 ஆகி, இங்க 10ல முடியுதுங்க. சோ அந்த பரிணாமம் கரெக்டா வந்து மனிதனில நிறைவேறுகிறதுங்க. நான் ஐயா இப்படி சொன்னேன்னா உணர முடியாது அப்படின்னு சொன்னேன்னா, என்ன இறை உணர்வுன்னு சொல்லலே அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு, ஏன்னா மகிழ்ச்சி இறை அறிவுன்னு சொல்லல, இறை உணர்வுன்னு, இறை உணர்வு தாங்க. ஏன்னா அறிவுக்கே உணர்வு என்ற ஒரு வார்த்தை உண்டுங்கய்யா. ஏன்னா உணர்வு கீதையில வந்து சாங்கியோகம் என்று 2nd சாப்டர் இருக்கும். சாங்கியம் என்றால் உணர்வு, அதுக்கு அறிவுன்னு பேரு. அறிவு, உணர்வு, இன்பம், 3மே ஒரே குறிப்பு தாங்கய்யா. ஆமாங்க. இப்ப எனக்கு ஐயா சொன்னோன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேங்க, சரியான்னு சொல்லுங்க. உணர முடியாது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, இறை நிலை உணர்வு மயமா இருக்கு. ஆனா அது தடுத்து அறியறதுக்கு தடையே இல்லாம விரிஞ்சிருக்கு. அதனால ஏன்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, தடையே உணர்வாகிறதுன்னு. அது தடுக்க முடியாம எல்லையற்று விரிஞ்சு உணர்வு மயமா இருக்கிறதுனால. சூப்பர், அருமையான பாயிண்ட்ங்க. அதுக்கு வந்து உணர முடியாது, ஆனா உணர்வாவே இருக்கு, அறிவாவே இருக்கு. அதனால அது வந்து நான்சென்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கன்னு ஐயா சொன்னோன்னு எனக்கு. இதுல இன்னொரு கருத்து பாத்தீங்கன்னா, இப்ப துரியோதயத்துல இங்க ஆழ்ந்து விட்டால் எதை உணர்கிறோம்? ஒண்ணுமே உணர முடியாது. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன். தடுக்கப்பட்டால் திரும்பி வந்து மூளையில மோதி அங்க ஒண்ணு இருக்குது அப்படின்னு காட்டும், இல்லைங்களா? இப்ப இறைநிலை எல்லை இல்லாததுனால தடை செய்வதற்கு ஒண்ணும் கிடையாது. அதனால் துரியோதயத்துல நாம் எதை உணர முடியாது. ஆனால் உணர்வு நிலை உடல் அளவுக்கு திரும்ப நம்ம வந்து தவத்தை முடிக்கின்ற போது துரியோதயத்தில் நாம் இருந்திருந்தால் அன்பும் கருணையும் அதிகமாகும். எதையும் பிரித்து பேதம் பார்க்க மாட்டோம், பகைவனையும் நண்பனாகவே பார்ப்போம். இதெல்லாம் நாம் துரியோதயத்தில் இருந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளங்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நற்சிந்தனை வழங்கிய மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும்
பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்படி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை பூப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்த சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சேர்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.